இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துருவோமா? இந்த வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப நாள் என்கிட்ட கேட்ட ஒரு சூப்பரான வீடியோனே சொல்லலாம். என்ன அப்படின்னா மேக்ஸிமம் என்னுடைய கமெண்டில் வந்து அக்கா நார்மல் மிஷினில் ஒரு எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் இது. ஸோ இந்த எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு வந்து நீங்கள் எம்ப்ராய்டிங் மிஷின் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு நார்மல் மிஷின் இருந்தாலே போதும். அதுலேயே நீங்கள் ஒரு சூப்பரான எம்ப்ராய்டிங் போடலாம். இதில் என்ன அப்படின்னா இந்த எம்ப்ராய்டிங்கை பொறுத்தவரை நீங்கள் ஆரி ஒர்க் போடுறவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபுல் ப்ளவுஸ் ஒரு எம்ப்ராய்டிங் போடணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் ஆரி ஒர்க் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மிஷின்ட்டு போடுற எம்ப்ராய்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் நார்மல் மிஷினில் எப்படி ஒரு எம்ப்ராய்டிங்கை போட்டுட்டு அதுக்கு அவுட்லைன் நீங்கள் ஆரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் எம்ப்ராய்டிங்லேயே லீஃபுக்கு வந்து இந்த டிசைன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சூப்பரான டிசைன் போடலாம். நான் அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ நாளைக்கு நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ இது எம்ப்ராய்டிங் மிஷினா நார்மல் மிஷினா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் மிஷினே காமிச்சிருந்தேன் பார்த்துக்கோங்க. இது நார்மல் தையல் மிஷின் தான். இதில் போட்ட ஒரு டிசைன் தான் இது. இந்த டிசைனை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி போடணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.